அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் இதுவரை தங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தவர் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு சென்று உச்சமடைகிறார். குரு தங்களுக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை இருந்த நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோய்கள் அனைத்தும் தீரும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வர். பிள்ளைகள் நன்றாக படிப்பர். பிள்ளைகளால் புகழ் பெருமை யோகம் அனைத்தும் சேரும். பண வரவுகள் மேம்படும். எதிர்பாராத வகையில் ஏதாவது ஓர் இடத்திலிருந்து பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்படைவீர். தங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் கிடைக்கலாம். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் முடித்து சிறப்பு பெறுவீர். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை தாங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் நன்றாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். தரகு கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கு நன்றாக இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு லாபம் பெருகும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் வாங்க ஆசைப்படுபவர்களுக்கு தாராளமாக அவங்களுடைய எண்ணம் நிறைவேறும். கலைத்துறை அன்பர்களுக்கு சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் புகழ் பெருகும். தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். ஆக குரு தங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். நோய் நொடிகள் அனைத்தும் மட்டுப்படும். நோய் ஸ்தானத்தை பார்ப்பதால். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதால் அதுவும் சிறப்பு. 10ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். அதுவும் சிறப்பு. ஆக குருவினால் நன்மைகள் உண்டாகும். குரு அதிசாரமாக சிம்ம ராசியில் 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்ம ராசிக்கு செல்கிறார். அப்போது தங்களுக்கு கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். குரு 13/12/2026 முதல் 13/4/2027 வரை குரு வக்ரமடைகிறார். அப்போதும் கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். சில பிரச்சனைகள் தங்களுக்கு உண்டாகலாம். டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் ராகு கேது பெயர்ச்சி தங்களுக்கு 2இல் கேது 8ஆம் இடத்தில் ராகு வருகிறார். சற்று கவனம் தேவை. மற்றபடி குரு பெயர்ச்சியினால் நன்மைகளை தாங்கள் அனுபவிப்பீர்கள். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மற்றபடி வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.